வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 13. சிந்துஜா எந்த பதிலுமின்றி அமைதியாக நிற்க, சிந்து என சற்று அழுத்தமாக அழைத்தான் சித்தார்த். என்ற மெல்லிய முடகள் மட்டும் அவளிடமிருந்து வெளியே வந்தது. ஏமா அப்படி இருக்க? நானும் உன் மனசு நோவக்கூடாதுன்னு தானே ஒன்னனையும் பார்த்து பார்த்து செய்யறேன் என வருந்தியபடி அவளை தன்புறம் திருப்ப நீர்வழியும் விழிகளோடு தலை குனிந்தாள் அவள். அதை கண்டு அதிர்ந்தவள், சிந்து என்றபடி அவள் முகத்தை தன் கைகளில் தாங்கி நிமிர்த்த அவள் பிடிவாதமாக விழிகளை மட்டும் உயர்த்தவில்லை. என்னடா என்றான் வேதனையோடு. எனக்கு பட்டு பட்டு புடவையெல்லாம் வேண்டாம் என்றாள் திக்கி திணறியபடி. ஒரு கணம் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பியவன், ஏ என்றான். எனக்கு புடவை பிடிக்கல என்பதோடு நிறுத்திக் கொண்டாள். இப்படி பேசினால் என்னவென்று அர்த்தம் கொள்வது என மெல்லிய சலிப்பு தோன்ற, அதையும் மீறி அவளுடைய வேதனை புரிந்திருந்ததால் அமைதியாக இருந்தான். எப்பொழுதும் அவளை சுடிதார் தவிர மற்ற உடைகளில் பார்க்காதது அவன் கவனத்திற்கு வந்தது. அவள் புடவை அணிந்து அவளுடன் தானும் தருணும் இணைந்த குடும்ப சகதியுமாக புகைப்படம் ஒன்றை எடுத்து தங்கள் வீட்டு ஹாலில் வைக்க வேண்டும் என்று அடிமனதில் அவனுக்கு ஏற்கனவே ஆசை இருந்தது. சரி, இனிமே புடவையெல்லாம் வாங்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தடவைன்றதுனால வாங்கிக்குவோம். கூடவே சுடிதார் வாங்கிக்கலாம். இன்னைக்கு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு அப்புறமா நீ கட்டிக்க வேண்டாம் என்று அவளிடம் வேண்டினான். முகம் கசுங்கியவள், இல்ல வேண்டாமே பிளீஸ் என்றாள் விழி உயர்த்தி கெஞ்சுதல் பார்வையோடு. அவள் முகத்தை பார்த்தவனுக்கு அதில் படிந்திருந்த துக்கமும் விசனமும் மனதை தெளிவாக்கியது. அவளுக்கு சற்று மகிழ்ச்சியை தராத புடவையை காசு கொட்டி வாங்கி கொடுத்து எதை சாதிக்கப் போகிறோம் என்கின்ற எண்ணம் தோன்ற, சரி வேண்டாம் என்றான் சித்தார்த். ஆதவனை கண்ட கமலமாய் சிந்துஜாவின் முகம் சட்டென்று மலர்ந்தது. தேங்க்ஸ் என்றாள் இதழ்களை விரித்து புன்னகையுடன். அவளின் கண்ணம் தட்டியவன், சரி வா போலாம் என்றான். சுடிதார் தானே, நீங்களே வாங்கிட்டு வந்துருங்களே, நான் எதுக்கு என்று வேகமாக மொழிந்தவளை திரும்பி அவன் ஒரு பார்வை பார்க்க, சரி நானும் வர்றேன் என்றாள் பட்டென்று. வாய்விட்டு நகைத்தவன், அது அந்த பயம் இருக்கட்டும் என சுட்டு விரலை நீட்டி மிரட்டினான். தன் சொல்லுக்கு அவன் சம்மதித்ததால் மனம் லேசாகி இருந்த சிந்துவும் இளம் நகையுடனே கடைக்கு கிளம்பினாள். தருண் தான் அவளை வினோதமாக பார்த்தான். தன் மைந்தனின் எண்ண ஓட்டம் புரிந்த சிந்து என்றுமே சிரிக்காத அன்னை சிரித்தது அவனுக்கு வியப்பை தருகிறது போலும் என்றெண்ணி அதற்கும் மலர்ந்தாள். அவனை அள்ளி ஆசையாக முத்தமிட்டவள், போலாமா என தலை சரித்து கேட்டாள். ஐ பைக்கு, போலாம் போலாம் என்றான் அவனும் ஆவலுடன். இருவரையும் கனிவுடன் பார்த்தபடி கதவை லாக் செய்துவிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு வண்டி அருகில் சென்றான் சித்து. பைக்கில் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தவன் குழந்தையை வாங்கி முன்னால் அமர்த்தி கொண்டான். தருணுக்கு முதலாக பைக்கில் அமர்ந்து செல்வது ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. அதுவும் தன் தந்தையுடன் என்கிற பெருமை வேறு. சித்துவை திரும்பி பார்த்து ஈ என்று சிரிக்க வாஞ்சையுடன் பிள்ளையின் சிகையை கோதியவன் குனிந்து அவன் உச்சியில் இதழ் பதித்துவிட்டு சிந்துவிடம் திரும்பினான். அவள் வண்டியில் ஏறாமல் தயக்கத்துடன் நின்றிருந்தாள். என்ன மேடம், என்ன யோசனை? இவனுக்கு ஒழுங்கா வண்டியை ஓட்ட தெரியுமா, இல்ல எங்கேயாவது கீழே தள்ளி விட்டுடுவானான்னு பயமா? பயப்படாத, 8 வருஷமா ஓட்டிட்டு இருக்க, பத்திரமா கீழே தள்ளாம கூட்டிட்டு போறேன் என்று கேலி செய்தான். அவனுடைய கேலி தன்னை இயல்பாக மாற்றுவதற்குத்தான் என்பதை புரிந்திருந்தவள் கூச்சத்துடன் ஏறி இடைவெளி விட்டு அமர்ந்தாள். கடையில் முதலில் தருணுக்கு நல்ல உடைகளாக வாங்கிய சித்து பிறகு சிந்துவுக்கு பார்த்தான். அழகழகாக தொங்க விடப்பட்டிருந்த புடவைகளின் பக்கம் விழிகள் சென்றாலும் வலுக்கட்டாயமாக பார்வையை திருப்பி சுடிதார்களில் கவனம் செலுத்தினான். உனக்கு எது பிடித்திருக்கிறது என கேட்டாள். எனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை, நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்களேன் என்றாள் முணுமுணுத்தாள் பெண். அவளிடம் குனிந்தவன், உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, ஏன்னா நான் சுடிதார்லாம் போடுறதில்ல என்று ரகசிய குரலில் கூறி அவளுக்கு சிரிப்பு மூட்டினான். இதழ் கடித்து அதனை அடக்கியவள் விழிகள் ஒளிர அவனிடம் திரும்பி, அச்சோ சரி, ஏதோ நமக்கு தெரிஞ்சதே எடுப்போம், ஓகே என தேர்வு செய்தாள். அவள் அனைத்தையுமே விலை குறைந்ததாக பார்த்தெடுக்க
அதில் 2ஐ மட்டும் தேர்வு செய்துவிட்டு மற்ற 4ஐயும் அவள் மறுக்க மறுக்க சற்று விலை உயர்ந்ததாக எடுத்தான். தனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் வாங்கிக் கொண்டு கிளம்பி நேராக ஜுவல்லரிக்கு சென்று சிந்துவிற்கு ஒரு கொடியும் ஒரு செட் தோடும் கால்களுக்கு வெள்ளி கொலுசும் வாங்கினான். அது எல்லாமே அவள் மனதில் ஒருவித தாழ்வு மனப்பான்மையை உண்டு செய்தது. கமலா குறிப்பிட்டிருந்ததைப் போல் நல்ல நேரத்தில் கோவிலை வந்தடைந்தனர். சுவாமிக்கு பூமாலை வாங்கும் பொழுது அருகிலிருந்த மல்லிச்சரத்தின் மீது சித்துவின் பார்வை விழ அதை புரிந்து தயக்கத்துடன் விழிகளை தாழ்த்தி கொண்டாள் சிந்து. ஏமா, தலையில பூ இல்ல போல இருக்கு. ஏதோ வீட்டுல விசேஷம் போல. நல்ல துணிமணி எல்லாம் போட்டிருக்கீங்க. தலைக்கு பூ கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா என்று நேரம் பார்த்து பூக்கடைக்காரமா வேறு கேள்வி எழுப்பினாள். சித்தார்த் ஒன்றும் அறியாதது போல் தருணிடம் திரும்பி பேசிக் கொண்டிருந்தான். இவள் புறம் பார்வையை திருப்பவே இல்லை. மல்லிப்பூ ஒரு முழம் கொடுங்க என்றாள் சிந்துஜா மெல்லிய குரலில். பூவை கொடுத்தவர் அவளிடம் ஹேர்பின் இல்லை என்பதை உணர்ந்து அதையும் கொடுத்து தலையில் வைத்துக் கொள்ள சொல்ல நன்றி உரைத்தவள் அதை வாங்கி நடுங்கும் விரல்களால் மெதுவாக சூடிக்கொண்டாள். மனதில் ஏதேதோ எண்ணங்கள் அலைமோத பாரமாக உணர்ந்தவள் மௌனத்தை தத்தெடுத்துக் கொண்டாள். அவளின் நிலை உணர்ந்த சித்துவும் அவளை தொந்தரவு செய்யாமல் அவள் போக்கிற்கே விட்டுவிட்டாள். மாலை 4 மணிக்கு மேல் கட்டில், பீரோ, திவான் போன்ற பொருட்களை வாங்குவதற்கு பர்னிச்சர் கடை கிளம்பலாம் என்றவனிடம் இப்பொழுது இருப்பதே போதும், தேவையில்லாமல் அனாவசிய செலவு எதற்கு என்று தடுத்தாள் சிந்து. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே எங்களால லட்சக்கணக்கில் செலவு பண்றீங்க. அதையே எனக்கு ஒரு விதமான குற்ற உணர்ச்சியா தோணுது. விழிகளில் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாமல் அவளை வெறுமையாய் பார்த்தவன், உன் மனசுல இன்னமோ என்ன 3வது மனுஷனா தள்ளி வச்சு பாக்குறதாலதான் எல்லாமே அதிகப்படின்னு அந்த எண்ணம் உனக்கு தோணுது. ஆனா எனக்கு அப்படி இல்ல. என் மனைவி, என் குழந்தைன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சிட்ட உற்சாகம். பொதுவான மரபுப்படி இயல்பா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி போட்டு கௌரவமா வாழணும்னு ஆசைப்படுறேன் என கூறியவன் மேற்கொண்டு நில்லாமல் உள்ளே சென்று விட்டான். ஐயோ, நான் எந்த தவறான எண்ணத்திலும் கூறவில்லையே, அவர் மனம் வருந்துகிறாரே என்று தவித்தவள் வேகமாக உள்ளே வந்தாள். கபோர்டில் ஏதோ ஒரு ஃபைலை எடுத்து பார்த்து கொண்டிருந்த சித்துவிடம் சென்று நின்றாள். அவளை கண்டு புருவம் சுருக்கியவன், என்ன என்றான் அமைதியாக. என் மேல கோமா என்று கவலையுடன் வினவினாள் சிந்து. அவள் விழிகளை பார்த்தவன், இல்லையே என்று அழகாய் முறுவலிக்க, ஐம் சாரி, உங்களை ஹர்ட் பண்ணுன்னு நான் எதுவும் சொல்லல. அது நீங்க காலையில இருந்து வரிசையா செலவு மேல செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, அது எனக்கு உறுத்தலை ஏற்படுத்திடுச்சு என்று தன் நிலையை விளக்கினாள். அவளிடம் நன்றாக திரும்பியவன், நான் உனக்கு யார் சிந்து என அவளை நேராக பார்த்து கேட்டான். அவன் கேள்வியில் தடுமாறியவள் பதில் சொல்ல இயலாமல் திணறினாள். என்றவளை தூண்ட, அது அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்று குனிந்த தலை நிமிராமல் மெல்லிய குரலில் முனகினாள். இதழ்களில் முறுவல் பூக்க, எனக்கு காதல விழல என்றான் சித்து வேண்டுமென்றே. அவள் திரும்ப சொல்லி கேட்க வேண்டும் என்கிற ஆசையில் இல்லை. அந்த உணர்வு அவளுடைய ஆழ் மனதில் அழுந்த பதிய வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் அவ்வாறு கூறினான். விழிகளை உயர்த்தி அவன் முகம் நோக்கியவள் பின் தழைத்து, என்னோட ஹஸ்பண்ட் என்றாள் தெளிவாக. முறுவல் புன்னகையாக விரிய, கேர்ள் என்று பாராட்டியவன், சரி, இதுக்கு பதில் சொல்லு. உன்னோட கணவன்னா இந்த வீட்டோட குடும்ப தலைவன் நான் தானே என்று வினவினான். குழப்பத்துடன் மீண்டும் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள் ஆமோதிப்பதாக தலையாட்டினாள். ஓகே, பொதுவா ஒரு வீட்டுல குடும்ப அங்கத்தினர்களுக்கு தேவையான துணிமணிகள், நகைகள் எல்லாம் யார் வாங்கி தருவாங்க? மேலும் அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குற பொறுப்பு யாருடையது என்று கேள்வி எழுப்பினான். மூளையில் மின்னல் வெட்ட அவனையே விழிவிரித்து நோக்கியவனிடம் கேள்வியாய் புருவங்களை உயர்த்தி குறும்புடன் சேண்டினான். லேசாய் கன்னம் சிவந்தவள் கேலியாக சிரிக்கும் அவன் கண்களை எதிர்கொள்ள முடியாமல் கீழுதட்டை கடித்தபடி தலை குனிந்தாள். என்னுடைய உறுத்தலுக்கு எந்த விளக்கமும் தனியா கூறாமல் என் வாய்மொழியாகவே பதிலை வரவழைத்து விட்டாரே, உண்மையிலே திறமையானவர்தான் என்று வியந்தாள். சரி, ஓகே, நீ இப்படியே நின்னுட்டு நானும் என் பையனு மட்டும் கடைக்கு போய் தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். உன்னை வீட்லயே விட்டுட்டு போறதா கண்ணா பின்னான்னு கண்டபடி யூஸ்லெஸ்ஸா யோசிக்கிற உம்முளைக்கு நான் தர பனிஷ்மெண்ட் என்று வீரவசனம் பேசிய சித்து தருணை அழைத்துக் கொண்டு வெளியேறினான். மெல்ல முகம் புன்னகையில் மலர, ஆமா ஆமா, ரொம்ப கொடூரமான மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் தான். உலகத்துல யாரும் யாருக்கும் இவ்ளோ பெரிய தண்டனைய தந்திருக்கவே மாட்டாங்க என்றெண்ணி ஸ்லாகிப்புடன்
விரல் நகம் கடித்தார். தான் நினைத்த வார்த்தைகள் மீண்டும் மனதில் ரீவைண்டாக சிந்துவின் முகம் வேதனையில் இறுகியது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.